அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் பிசிஏ அனாலிசிஸ் இன் எஸ்பிஎஸ்எஸ். ஸோ எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேரில் வந்து பிசிஏ அனாலிசிஸ் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். அதோட அவுட்புட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அனாலிசிஸில் ஒரு பார்ட். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎஃப்ஏ எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் அதுக்கு அடுத்தது எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் இந்த பேசிக் அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கிரிமினன்ட் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் அப்படி சொல்லிட்டுலாம் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக, அந்த பர்பஸ் மட்டும் மாறும். அதில் வந்து இது முன்னாடி அது பின்னாடி அப்படிலாம் கிடையாது. இதில் பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ்க்கு அடுத்தது வந்து ஸ்டெப்ஸ் வந்து வேற வரும். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். அதே மாதிரி பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் கிளஸ்டர் அனாலிசிஸ் அந்த மாதிரி இருக்கும். டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் அனாலிசிஸு. மெயின் நம்ம அனாலிசிஸ் அதாவது அனோவா மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ்லாம் வந்து மெயின் ஃபங்க்ஷன் நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் இதெல்லாம் மெயின் ஃபங்க்ஷன்ஸு. அதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அதாவது நம்ம டேட்டா வந்து ரிஃபைன் பண்ணுற ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ அதுக்கான ஒரு பேசிக் அனாலிசிஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ அந்த பேசிக் அனாலிசிஸ் கேட்டகரிஸ் தான் வந்து பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ். இது முக்கியமாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸில் நம்ம நிறைய வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டீமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியபிள்ஸ் வந்துருக்கும். அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது ரொம்ப லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா செட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு 800 1000 1500 இல்லை 2000 அது மாதிரி பெரிய அளவில் உங்ககிட்ட வந்து டேட்டா வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த டேட்டாவை எல்லாத்தையும் கன்சைஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு எதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, அதாவது முக்கியமாக நம்மளோட அனாலிசிஸ்க்கு தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ்லையோ இல்லை ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங்லையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரன் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அனாலிசிஸ் தான் வந்து பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ். இதுவும் வந்து பேசிக் எசென்ஷியல் அனாலிசிஸ். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பர்பஸை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அனாலிசிஸ் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த அனாலிசிஸோட பர்பஸ் என்ன, இது எப்படி வந்து இதோட ரோல் ப்ளே ஆகுது, இது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கும் பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மெயின் வந்து ஒர்க் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸோட மெயின் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் மெனி வேரியபிள் இன்டூ ஸ்மாலர் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வித்தவுட் லாஸிங் மச் இன்ஃபர்மேஷன். பெரிய அளவில் இன்ஃபர்மேஷன் வந்து இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டாக பிரித்து வச்சுக்கிறோம். அதாவது இப்போ சர்வீஸ் குவாலிட்டி அப்படின்னா ஒரு 7 or 8 கொஸ்டின்ஸ் இல்லை வேரியபிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த சர்வீஸ் குவாலிட்டிக்கு கீழே வந்து அது எத்தனை வரும் அப்படி அக்செப்டபிள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டன் வேரியபிள்ஸ், அதாவது லேட்டன் வேரியபிள்ஸ்னால் ஹிடன் வேரியபிள்ஸ்னு அர்த்தம். நம்ம எடுத்திருக்கக்கூடிய வேரியபிள்ஸு கணக்கில் எடுத்திருக்கிறதுக்கு சம்பந்தமாக மறைந்திருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டன் வேரியபிள்ஸு. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கால்குலேஷனுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அது வெறும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ் எவ்வளோ அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு அனாலிசிஸ்க்குமே வந்து ஒரு பர்பஸ் வந்து வரும். அப்போ அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டன் வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ரிக்வயர்டு சாம்பிள் சைஸ் வந்து எவ்வளோ இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்காக. ஸோ அதோட டிஃபரன்ஸ் வந்து மெயின் டிஃபரன்ஸும் இங்கேயும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிய டேட்டா செட்டை குறைச்சி ஒரு காம்பனண்ட் அப்படின்னா ஃபேக்டர்ஸ்னு அர்த்தம். ஒவ்வொரு ஃபேக்டர் 1 2 3 அந்த மாதிரி அந்த ஃபேக்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறைச்சி இப்போ நம்ம அதை கன்சைஸ் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபாலோ பண்ணுறது. அப்போ இந்த பிசிஏ வந்து எதுக்காக முக்கியமாக இருக்குது, பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் வந்து எதுக்காக முக்கியம் அப்படின்னா இட் சிம்பிளிஃபைஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா. அதாவது பெரிய அளவில் டேட்டா செட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அதாவது வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸில் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டாஸுமே வந்து இருக்கும். கண்ட்ரோல் வேரியபிள்ஸு, லேட்டன் வேரியபிள்ஸு, ஐவி இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸு,
டிபெண்டன்ட் வேரியபிள்ஸு, மாடரேட்டிங், மீடியேட்டிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிமைனிங் சப்சிக்வெண்ட் வேரியபிள்ஸ் எது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வைடாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம அனாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை சுருக்கி வச்சுக்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போது இட் சிம்பிளிஃபைஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா, ரிமூவ்ஸ் ரிடண்டன்சி, ரொம்ப அதிகமாக தேவையில்லாமல் இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் பெட்டர் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் விஷுவலைசேஷன், அது பார்க்குறதுக்கு அதாவது இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரிசைஸ் துல்லியமான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதுக்காகவும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க அப்படின்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எடுத்துக்கிறதுக்காகவும் பிசி இந்த அனாலிசிஸ் வந்து ஒரு பேசிக் அனாலிசிஸாக நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பிசி அனாலிசிஸ் வந்து வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ், செம் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங்லாம் நம்ம மெயின் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம பண்ணுவோம். இஸ் தர் எனி சீக்வன்சிங் ஆர்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ டாபிக் எல்லாம் செலக்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன், டேட்டா கிளீனிங், இது வந்து மெயின் டேட்டா அப்போ தான் நம்ம வந்து இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். பைலட் ஸ்டடி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வெறும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஏதாவது பண்ணலாம். பட் இது வந்து வெறும் நம்ம டேட்டா வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா செட்டை குறைக்கிறதுக்கான பர்பஸ் அப்படின்றதுனால நம்ம பைலட் ஸ்டடிலலாம் இது ரன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதே எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம கொஸ்டினர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வேரியபிள்ஸ் வந்து பெரிய அளவில் கிளாரிட்டி இல்லை, வேரியபிள்ஸோட ஸ்கேல் கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு வேணால் அதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மெயின் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு மெயின் டேட்டாவிலேருந்து நம்ம அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி லேட்டன்ட் வேரியபிள்ஸ் இது பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மெயின் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மெயின் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸை வந்து யூஸ்வலாக நம்ம ரன் பண்ணுவோம். அதில் டேட்டா ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு டேட்டா கிளீனிங், அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எது இதெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துப்போம். அப்புறம் டேட்டா இம்புட்டேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். டேட்டா இம்புட்டேஷன் அப்படின்னா ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குன்னா அதை வந்து எத்திக்கலி நம்ம எப்படி வந்து அந்த எது இதெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ அதெல்லாம் எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கேல், அதாவது நம்ம கொஸ்டினருடைய ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் ஒவ்வொரு கொஸ்டினும் கம்பைன் பண்ணி ஒரே தீமு கீழே கொண்டு வரதுக்காக ரிலையபிலிட்டி டெஸ்ட்டு, க்ரோன் பேட்ச் ஆல்ஃபா டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுவோம். இதில் வந்து 0.80, அதாவது 80% மேலே வந்து நம்மளுக்கு வந்து ரிலையபிலிட்டி கிடைக்கணும். அது கீழே வந்ததுன்னா நம்ம அந்த கொஸ்டின் வந்து வீக் கேட்டகரிஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்தது சாம்பிளிங் அடிக்வசி. இந்த சாம்பிளிங் அடிக்வசி அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் நம்ம ரன் பண்ணக்கூடிய பேசிக்கு கேஎம்ஓ, பார்ட்லெட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிளிங் அடிக்வசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிசி அனாலிசிஸும் இஎஃப்ஏ வந்து அனாலிசிஸும் வந்து எஸ்பிஎஸ்எஸில் சேம் ப்ரொசீஜரில் தான் வரும். ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம மாற்றி நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இன்டர்பிரிட்டேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட அவுட்புட்டோடைய லாஜிக் வந்து மாறும். ஆனால் ஸோ அப்போ அந்த பர்பஸ் மாறதுனால வந்து மாறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இஎஃப்ஏலையும் கேஎம் அனாலிசிஸும் நம்ம இது பண்ணியிருப்போம், பார்ட்லெட் டெஸ்ட்டும் நம்ம இது பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து கேஎம்ஓ பார்ட்லெட் டெஸ்ட்டோடைய அந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டு அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இது பண்ணியிருப்போம். அப்போது இஎஃப்ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிளிங் அடிக்வசி, போதுமான அளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து ஓகேவாக இருக்கா, அதாவது ஆஃப்டர் மெயின் டேட்டா கலெக்ஷன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா லேட்டன் வேரியபிள்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்ததுக்காக. ஸோ அப்போ பிசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லார்ஜ் டேட்டா செட்டை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போது இது வந்து ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபோர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸோட தீம் வந்து வரும். அதில் வந்து ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் மாறும், அதோட லாஜிக் வந்து மாறும், ஆப்ஷன்ஸ் மட்டும் மாறும். அதை மட்டும் மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான அவுட்புட்டாக அது வந்து மாறி வரும். அதை நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்தது மெயின் பிசி பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரன் பண்ணுவோம். அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கப்புறம் ஃபர்தர் அனாலிசிஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து சீக்வன்சிங் ஆர்டர். இந்த சீக்வன்சிங் ஆர்டர் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் இதை எந்த டைமில் எந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த சீக்வன்சிங் ஆர்டருக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு அனாலிசிஸோட எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்த்தா தான் அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஏவுக்கும் இஎஃப்ஏவுக்கும் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் வந்து யூஸ்டு ஃபார் டேட்டா ரிடக்ஷன். பெரிய அளவில் டேட்டா நம்ம மெயின் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த டேட்டா வந்து சுருக்கி அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அனாலிசிஸில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் டு டிஸ்கவர் ஹிடன் கன்ஸ்ட்ரக்ட் ஆர் ஃபேக்டர்ஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த லேட்டன்ட் வேரியபிள்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சாம்பிளிங் அடிக்யூசி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடியது எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்.
ஸோ டெக்னிக்கல் டிஃபரன்ஸ் வந்து கான்செப்ஷுவல் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் வந்து டோட்டல் வேரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது காமன் வேரியன்ஸ் எது இதெல்லாம் வந்து ஜென்ரலைஸ்டாக இருக்கோ அதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ரெண்டுத்துக்குமான அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸில் வந்து ப்ரொடியூஸ் காம்பனன்ட்ஸ் எத்தனை காம்பனன்ட் இருக்குது அப்படின்றத வந்து நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸை வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக காமிக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து ஃபேக்டார்ஸை வந்து இது பண்ணும். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டார்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். அந்த ஃபேக்டார்ஸை விட பெருசு தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறது வந்து ஃபேக்டார்ஸு. அந்த ஃபேக்டார்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காம்பனன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இதை அசியூம் பண்ணிப்போம். எப்போ இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் when you want to reduce variable before further analysis. நீங்கள் பெரிய அளவில் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதை வந்து அந்த சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு டேட்டா வந்து சுருக்கிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் தியரிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் வந்து அதாவது தியரிக்கு புதுசாக நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய தியரிஸை வந்து வேலிடேட் பண்ண போகிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் எக்ஸிஸ்டிங் தியரிஸை வேலிடேட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரிசர்ச் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் வந்து யூஸ்ட் இன் இயர்லி ஸ்டேஜ் டேட்டா ரிடக்ஷன். அதாவது நீங்கள் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு முன்னே கூட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து குறைக்கிறதுக்காக ஆஃப்டர் மெயின் டேட்டா கலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து வென் டெவலப்பிங் ஸ்கேல் ஆர் ஐடென்டிஃபைங் கன்ஸ்ட்ரக்ட். நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 5 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் 7 பாயிண்ட் லிக்கர் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கேல் ஆஃப் வேரியபிள்ஸை வந்து அது மட்டும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கு அதுக்கான வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அந்த வேரியபிள்ஸோடைய ஸ்கேல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டினர்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ். இதில் ஏதாவது சீக்வன்சிங் ஆர்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ரெண்டுமே வந்து வெவ்வேறு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் தான் நம்மளுக்கு வரும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் வந்து தனி அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு முன்னாடி வந்து பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. இஎஃப்ஏக்கு முன்னாடி வந்து சிபிஏ, ஆஃப்டர் சிபிஏ, பிஃபோர் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் வந்து ரெண்டுமே வந்து வெசஸ் கேட்டகரிஸ் தான், அதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ். இது வந்து சீக்வன்சியல் கிடையாது. எய்தர் திஸ் ஆர் தட். என்ன பர்பஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இது வந்து பிசிஏக்கு வந்து டேட்டாவை குறைக்கிறதுக்காகவும், இது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிளிங் அடிக்குவசியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து வேலிடேட் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, அதை ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்ட்ரக்சரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணுறது தான் கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ். அப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸுக்கும் கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ பிசிஏ வந்து இஎஃப்ஏக்கு முன்னாடியும் சிஎஃப்ஏக்கு முன்னாடியும் வராது. அப்போ பிசிஏன்றது வந்து ஒரு தனியாக ஒரு டைரக்ஷன் லைனு. அதில் வந்து கிளஸ்டர் அனாலிசிஸு, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மினன்ட்டு, ஃபங்க்ஷன்ஸு, இதெல்லாம் வந்து அது ஒரு லேயரில் தனியாக போயிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு அப்புறமேட்டு கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வரும். இது ஒரு தனி லேயரில் போயிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் ரன் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் ஆர்டிகல்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்டிகல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பப்ளிஷ்டு 2025 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமைசிங் மார்க்கெட்டிங் இம்பேக்ட் த்ரூ டேட்டா ட்ரிவன் செக்மெண்டேஷன் வித் பிசி அண்ட் கிளஸ்டரிங். ஸோ பிசியை முடிச்சுட்டு இதே டேட்டா செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கடுத்த வீடியோவில் வந்து கிளஸ்டர் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது இதில் பார்ப்போம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அதாவது பிசி அனாலிசிஸ்க்கு அப்புறமேட்டு வரக்கூடிய அனாலிசிஸ் தான் வந்து கிளஸ்டர் அனாலிசிஸ். அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் ஆர்டிகல்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய சேம் செட் ஆஃப் தீம்ஸு, வேரியபிள்ஸு,
அதுக்கு அடுத்தது ஸ்டெப்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துப்போம். இவங்களோட ஒரிஜினல் டேட்டா நம்மளுக்கு கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸு, பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் இந்த மாதிரி அனாலிசிஸுக்கெலாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரிக்வயர்டு வந்து 100 இல்லை 150 அந்த அளவுக்கு. அதனால ஓரளவுக்கு நம்மளுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 150 டேட்டாவை வந்து வச்சு நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன அவுட்புட் வந்து வருது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அப்போ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பேசிக் டெமோகிராஃபிக் வேரியபிள்ஸ் வந்து எடுத்துப்போம். ஏஜ், இன்கம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பிஹேவியர் வேரியபிள்ஸ், அதாவது டோட்டல் ஸ்பெண்ட், நம்பர் ஆஃப் வெப்சைட் பர்ச்சேசஸ், நம்பர் ஆஃப் ஸ்டோர் பர்ச்சேசஸ், நம்பர் ஆஃப் டீல் பர்ச்சேசஸ், ரீசன்சி இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிகல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், பர்ச்சேசிங் பிஹேவியரல் வேரியபிள்ஸ் சொல்லிட்டு இதை எடுத்துப்போம். அதுக்கடுத்தது ப்ராடக்ட் கேட்டகரி ஸ்பெண்டிங் வேரியபிள்ஸ் வந்து இருக்குது. மினிமம் வைன்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கடுத்தது மீட் ப்ராடக்ட்ஸு, ஃபிஷ் ப்ராடக்ட்ஸு, ஸ்வீட் ப்ராடக்ட்ஸு, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ராடக்ட்ஸு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதையும் நம்ம எடுத்துப்போம். அப்போ என்னென்ன தீம்லாம் இந்த பேப்பரில் சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெண்டிங் பிஹேவியர், பர்ச்சேஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் சேனல், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து அவங்களுடைய மெயின் தீமாக எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்தது கஸ்டமர் ப்ரொஃபைல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இந்த பேப்பரில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், அதாவது டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஜி ஸ்கோர் வேல்யூ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், அதாவது ஓவரால் டேட்டா பாப்புலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓவரால் பாப்புலேஷன் தான் வந்து நமக்கு வந்து மியூ. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரிஜினல் டேட்டா வந்து எக்ஸோட வேல்யூ, அதாவது ஒரிஜினல் டேட்டா கலெக்டட் டேட்டான்னு அர்த்தம். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவரால் பாப்புலேஷனை வந்து கழிச்சிட்டு ஓவரால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனால டிவைட் பண்ணிங்க நம்மளுக்கு வந்து ஜி ஸ்கோர் வேல்யூ வந்து கிடைக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணுறதுக்காக, டேட்டாவை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக. இதே சாம்பிளுக்கும் ஜி ஸ்கோர் வந்து இருக்கும். நார்மல் வந்து எக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவல் டேட்டா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் பார், அதாவது இப்போ சாம்பிள் ஆவரேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது பாப்புலேஷன் ஆவரேஜ். அப்போ ஆக்சுவல் டேட்டாவிலேருந்து பாப்புலேஷன் ஆவரேஜை கழிச்சிட்டு பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஜி ஸ்கோர் வரும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிளோட இது வந்து வைக்கும்போது இந்த இடத்துல அதே மாதிரி வரும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைட் பை எஸ்ன்னு வரும். இந்த இடத்துல எஸ் அப்படின்றது வந்து சாம்பிளோடைய ஸ்டாண்டர்ட் சாம்பிளோடைய இது சாம்பிள் மீன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதோடைய சிக்மா, சாம்பிளோட சிக்மா வந்து எஸ், இது வந்து பாப்புலேஷன் சிக்மா. அடுத்து என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்ளை பிசி பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து இசட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் டபிள்யூ, அதாவது எக்ஸ் வந்து ஒரிஜினல் டேட்டா, டபிள்யூ அப்படின்றது வந்து ஈஜின் வேல்யூ வெக்டார் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் ஈஜின் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதோட த்ரெஷோல்டு லிமிட் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெப் 3ல வந்து ஈஜின் வேல்யூஸ் அண்டு ஈஜின் வெக்டார்ஸ் ரெண்டுத்தையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெரிவ்டு ஃப்ரம் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸு. ஸோ லார்ஜஸ்ட் ஈஜின் வேல்யூஸ் ரீடைன்டு இதெல்லாம் வந்து, அதாவது ஈஜின் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1க்கு மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெஷோல்டு லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் 1க்கு மேலே வந்துருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு காம்பனண்ட்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம். ஸோ அப்போ மினிமம் வந்து ஒரு 2 இது வந்து பார்த்திங்கன்னா ஈஜின் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். 2 காம்பனண்டட் ஈஜின் வேல்யூ வந்து அதிகமாக இருந்தால் தான் ஃபர்தர் அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அப்போ எதுலாம் 1க்கு மேலே இருக்கோ அந்த ஈஜின் வேல்யூ நம்ம வந்து ரீடைன் பண்ணிப்போம். அதுக்கடுத்தது டைமென்ஷனாலிட்டி, ஸோ எந்த டைரெக்ஷனில் இருக்கிறது. ரிமூவ் மல்டி கோலினியாரிட்டி, அதாவது கார்லேஷன் மேட்ரிக்ஸில் வந்து கார்லேஷன் ரொம்ப ஹை கார்லேஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0.90க்கு மேலே இருக்கக்கூடியது, 0.90க்கு மேலே இல்லை 0.95க்கு மேலே வந்து வரக்கூடிய அந்த கார்லேஷன் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா அது வந்து ஹை கோலினியாரிட்டி வந்து கிரியேட் பண்ணிடும். அதாவது இண்டிபெண்டன்ட் வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து கம்பேரிசன் வந்து ஆல்மோஸ்ட் ரிசம்பிளாக இருக்கும், சேமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தப்பான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதனால் அதை இது பண்ணிக்கிறது. ரெடியூஸ் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸோட மெயின் பர்பஸ் வந்து பிக் டேட்டா செட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த மீனிங் வந்து மாறக்கூடாது அப்படின்றது. கிரியேட் பிரின்சிபல் காம்பனன்ட், அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பனன்ட் அப்படின்ற நேம் வந்து யூஸ் பண்ணிப்போம் பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸில். இதே எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து கம்பைன் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபேக்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அடுத்தது இந்த பேப்பரில் வந்து ஸ்டெப் 5 வந்து பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கே மீன்ஸ், அதாவது கிளஸ்டர் அனாலிசிஸ் பண்ணுறது.
அதுக்கடுத்தது ஆக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங், அதாவது கிளஸ்டர் அனாலிசிஸில் ஆக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது எவாலுவேஷன் மெட்ரிக்ஸில் வந்து சிஹோட்டி ஸ்கோர்ஸ், இந்த எஸ்எஸ்சி சம் ஆஃப் ஸ்கொயர்டு எரர்ஸ் வந்து இவங்க இந்த பேப்பரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இதே ஸ்டெப்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ்க்காக நம்ம ஒரு 150 டேட்டா செட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதோட சப்சிக்வெண்ட் ப்ரொசீஜர் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ்க்கு வந்து மினிமம் ரிக்வயர்டு சாம்பிள் சைஸ் வந்து எவ்வளோன்னு பார்ப்போம். ஜெனரல் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 10 ரெஸ்பாண்டன்ட் பெர் வேரியபிள். ஒரு வேரியபிளுக்கு வந்து 5லேருந்து 10 ரெஸ்பாண்டன்ட் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 10 வேரியபிள் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ 10 into 10 அப்போ 100 வந்து இருக்கணும். நீங்கள் 5 வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா 50. அப்போ மினிமம் 5லேருந்து 10க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுக்கணும். அதாவது ஒரு வேரியபிளுக்கு 10 ரெஸ்பாண்டன்ட் வரைக்கும் நம்ம எடுக்கணும். மினிமம் வந்து அட்லீஸ்ட் 5 ரெஸ்பாண்டன்ட்டாவது எடுக்கணும்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒரு 5 வேரியபிள் எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் 5 ரெஸ்பாண்டன்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அப்போ என்ன பண்ணுறாங்க 5 into 5 25 நம்ம எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வேரியபிள்ஸ் எடுக்கிறோமோ அதில் மினிமம் ரிக்வயர்ட் வந்து 5லேருந்து 10 வரைக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆர்டிகல்ஸில் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12 வேரியபிள்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்ராக்சிமேட்லி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக 13 வேரியபிள்ஸ் எடுத்திருக்காங்க. அதுலேருந்து ஒரிஜினலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக எடுத்துருக்குது. அப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்கேஸ் நம்மளுடைய ஆர்டிகல்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு 12 வேரியபிள்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு வேரியபிள்ஸ்க்கு வந்து 5 ரெஸ்பாண்டன்ட், அப்போ 60 சாம்பிள் நீங்கள் எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ 12 வேரியபிள்ஸில் ஒரு வேரியபிளுக்கு 10 ரெஸ்பாண்டன்ட் எடுக்கிறீங்கன்னா 120 சாம்பிள்ஸ் வந்து எடுத்து நம்ம ரன் பண்ணணும். அதாவது மினிமமாக இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் ரன் பண்ணுறதுக்கே நம்ம வந்து அவ்வளோ சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மினிமம் ரிக்வயர்டு சாம்பிள் எதுக்காக அப்படின்னா நம்ம மினிமம் ரிக்வயர்டு சாம்பிள் நம்ம போடல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ரன் ஆகாது. இன்கேஸ் எரர் ஏதாவது ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளியராக ஒரு அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு துல்லியமாக வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து மினிமம் ரிக்வயர்டு சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் சேஃபர் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 150 சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கடுத்து இது எப்படி எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் நம்ம வந்து பார்த்தோமோ அதே மாதிரி கேஎம்ஓ டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தென் 0.60, அதாவது 60%க்கு மேலே இருந்ததுன்னா அக்செப்டபிள், த்ரெஷோல்டு லிமிட்னு அர்த்தம். பார்ட்லெட் டெஸ்ட்டில் வந்து பார்ட்லெட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 0.05 விட நம்மளுக்கு குறைவாக இருக்கணும். அதாவது நல்ல ஹைபோதீசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிற கேட்டகரிஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து அக்செப்டபிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏஜ், இன்கம், ரீசன்சி, நம்பர் ஆஃப் வெப்சைட் பர்ச்சேசஸ், அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டோர் பர்ச்சேசஸ், நம்பர் ஆஃப் டீல் பர்ச்சேசஸ், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வைன்ஸ் ஸ்பெண்டு, வைன்ஸ், ஃப்ரூட்ஸு, ப்ராடக்ட்ஸ், மீட் ப்ராடக்ட்ஸு, ஃபிஷ் ப்ராடக்ட்ஸு, ஸ்வீட் ப்ராடக்ட்ஸு, கோல்டு ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்துட்டோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கேலில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் அப்படின்றது வந்து ரேஷியோ ஸ்கேலு, லிக்கெட் ஸ்கேல் கிடையாது. ஸோ அவங்களே வந்து சொல்லிட்டாங்க ரேஷியோ ஸ்கேலில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு. அதாவது எக்ஸாக்டாக கொஸ்டின் வந்து அவங்க கேட்டு அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் இதில் நம்ம வேல்யூஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அதாவது ஸ்ட்ராங்லி அக்ரி, டிஸ்அக்ரி அந்த கேட்டகரிஸில் வந்து நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் ஜஸ்ட் வந்து நம்ம எஸ்பிஎஸ்எஸில் வேல்யூஸ் எல்லாத்தையும் பிளாங்காக விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஸ்கேல் மட்டும் நம்ம மாற்றிப்போம். எக்ஸப்ட் ரெஸ்பாண்டன்ட் ஐடி. அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13 வேரியபிள்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். இதுக்கான டேட்டா செட் வந்து ஒரு 150 நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ரன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஸ்கோர் வேல்யூலாம் வந்து வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி வருது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது நம்ம வந்து பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸை நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் செக்கிங் எல்லாம் நம்ம பண்ணணும். அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் செக்கிங் எல்லாம் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அனாலிசிஸில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸ்ப்ளோர். இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செக் ஃபார் எரர்ஸ், அவுட்லயர்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹைலி எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸ் யாராவது ரெஸ்பாண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா அது வந்து ரிசல்ட்டில் வந்து பாதிக்கும். அப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இது வந்து டேட்டா கிளீனிங் ப்ராசஸ்னு அர்த்தம். இன்கேஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த அவுட்லயர்ஸை எப்படி எத்திக்கலி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெசிடியூல்ஸ் வந்து அன்வான்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃப்ளக்சுவேஷன்ஸு, குட்டோசிஸ், கியூனஸ்லாம் இருக்குது அப்படின்னா
அதெல்லாம் வந்து லிமிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அது எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியோ இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு எத்திக்கல் மெத்தடை யூஸ் பண்ணியோ நம்ம எப்படி வந்து அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு செக்கிங் ப்ராசஸ். இன்கேஸ் ஏதாவது அவுட்லயர்ஸ் எரர்ஸ் வந்து ஒரு பியாண்ட் த லிமிட்டுக்கு மேலே, அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ரேஞ்சுக்கு மேலே, கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு மேலே போயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். ஏன்னா டேட்டா வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து அதை வச்சு நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து தப்பாக போகும். அதனால இந்த ஒரு பேசிக் ப்ரொசீஜர் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அனாலிசிஸில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது எல்லா வேரியபிள்ஸையும் நீங்கள் வந்து எல்லாமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரன் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜி ஸ்கோர்லாம் நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால அது ஸோ ஒரிஜினலா நம்ம என்ன டேட்டா எடுத்தோமோ, ஸ்கேல் அது மட்டும் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட் ஆப்ஷன் இருக்கும். அத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிளாட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நார்மாலிட்டி, பிளாட்ஸ் வித் டெஸ்ட் அதுக்கு அடுத்தது ஸ்டெம் எல்லாம் தேவையில்ல. ஹிஸ்டாகிராம் இத மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரன் பண்ணுவோம். நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு வந்து அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டேட்டா நார்மாலிட்டியாக இருக்கா, அவுட்லயர்ஸ் ஏதாவது இருக்கா, டேட்டா மிஸ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது டேட்டா கிளீனிங் ப்ராசஸில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த செக்கிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 150 சாம்பிள்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம் ரெஸ்பாண்டன்ட்டு. பர்ஃபெக்டாக வந்து 100% நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. அதனால எதுவும் நோ மிஸ்ஸிங் டேட்டா அப்படின்ற கேட்டகரிஸில் வந்திருக்கு. அதுக்கடுத்தது என்என் பர்சன்டேஜ். இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்ல அர்த்தம் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நோ மிஸ்ஸிங் வேல்யூ. அதனால் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. 150 டேட்டாவும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து என்டர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த டேபிள் வந்து செகண்ட் டேபிள் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மாலிட்டியாக இருக்கா, அதாவது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த கர்வ் ரேஞ்சுக்குள்ளே எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதான்றதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டகரிஸுக்குள்ளே வரல அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம், இல்லை வேறு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணிக்கலாம் இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா மீன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதாவது வேரியபிள்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீன், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், ட்ரிம் மீன்ஸு, மீடியன், வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் மேக்ஸிமம் ரேஞ்சு, இன்டர் குவார்டைல், ஸ்கியூனஸ்ஸு, குர்டோசிஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேரியபிள்ஸ் அந்த மாதிரி மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்போம். மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஃபிக்ஸட் லிமிட் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா வேல்யூமே வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிள் கேட்டகரிஸில் தான் வரதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மீன் இல்லை சாம்பிள் மீன் அது சென்ட்ரல் இதிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ டேட்டா வந்து வேரி ஆயிருக்கோ அதுதான் வந்து இதில் எந்த அளவுக்கு வந்து அந்த மீனுக்கு க்ளோஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் எடுத்துருக்கிறோம் அப்படின்னா மீன் வந்து 47.18னா அப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஓரளவுக்கு அதுக்கு நியரஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸாக வந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ க்ளோஸ் டு ஜீரோ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோக்கு எந்த அளவுக்கு க்ளோஸாக கம்மியாகிட்டே இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேரியேஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் அதாவது மாடரேட்டு ரொம்ப அதாவது நியர்லி ஜீரோவாக இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து குட் வேரியேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆக்சுவலாக எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு டேட்டா பர்ஃபெக்டாக அப்படின்னு அர்த்தம், பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரொம்ப அதிகமாக வந்து வருது, அதாவது ஜீரோவை விட்டு விலகி அதிகமாக போயிட்டு இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வேரியபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது. அதேமாரி ரொம்ப ஹைலி க்ளோஸ் டு ஜீரோவும் இருந்ததுனால டேட்டா வந்து என்னது அப்படின்னா நம்ம ஏதாவது மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸோ ரேஞ்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் லார்ஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். லார்ஜ் வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதுவும் பியாண்ட் த லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. அடுத்தது ஸ்கியூனஸ்ஸு. ஸ்கியூனஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து -1லேருந்து +1 வரைக்கும். ஸோ நமக்கு வரக்கூடிய வேல்யூவில் வந்து ஸ்கியூனஸ் வந்து -1லேருந்து +1 ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா ஒரு நார்மல், அதாவது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஓகே அப்படின்னு அர்த்தம். இதே -2லேருந்து +2 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்மளுடைய ரிசல்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு அக்செப்டபிள் அப்படின்னு அர்த்தம். அந்த -2 +2 அந்த ரேஞ்சுக்கு மேலே வராமல் அதை தாண்டி வருது அப்படின்னா அந்த பியாண்ட் த லிமிட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா நாட் அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வரும். அப்போ நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் டிஸ்கிரிப்டிவ் டேபிளில் எல்லா வேரியபிள்ஸ்லையும் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கியூனஸ் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து -1 to +1
அந்த கேட்டகரிஸ்குள்ளே வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ இந்த ஸ்கியூனஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்த்துருப்போம். அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு ஏதாவது இடத்துல அசிமெட்ரிக்கலாக மாறி இருக்கும். அதாவது சாய்ஞ்சு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, குர்டோசிஸ் வந்து பீக்கட்னஸ் அண்ட் ஃப்ளாட்டட்னஸ் அந்த கேட்டகரிஸில் வர்றது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா -1 +1 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்கன்னா -2 +2 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா அக்செப்டபிள். அதுக்கு மேலே போகுதுன்னா அதே தான். அதாவது ஸ்கியூனஸும் குர்டோசிஸ்க்கும் சேம் த்ரெஷோல்டு லிமிட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நம்ம இந்த மிஸ்ஸிங் வேல்யூ வந்து சம்மரி டேபிளே பார்த்துட்டோம். 100% வந்து நம்மளுக்கு டேட்டா வந்து எல்லாமே என்ட்ரி ஆயிருக்கு. அதனால நோ மிஸ்ஸிங் டேட்டா. இன்கேஸ் ஒரு 5% வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா டேட்டா மிஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. 5% வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெஸ் தென் 5%. அப்போது 5% கம்மியாக வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். நம்மளுடைய ரிசல்ட் வந்து வேரி ஆகும். அதுக்கடுத்து நம்மளது 100% ஓகே ஆயிடுச்சு. ஓவரால் அக்செப்டபிள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து இதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபிக்ஸட் லிமிட்டும் வந்து கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏஜ் வந்து ஏஜோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மீன் 47.18. அதுக்கடுத்து இன்கம் வந்து 63.25. ஸோ நம்ம அதாவது இன்கம் கேட்டகரிஸில் 63,253 வந்து எக்ஸ் பாரோட வேல்யூ, அதாவது சாம்பிள் மீனோட வேல்யூ வந்து வந்திருக்கு. எனி வேல்யூ வந்து அக்செப்டபிள் தான். அதனால அது வந்து நம்மளுக்கு அதில் எதுவும் கேட்டகரிஸ் தேவையில்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம எடுத்துப்போம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி லோ, அதாவது ரொம்ப நியர் டு ஜீரோ, க்ளோஸ் டு ஜீரோ வந்து நம்ம நோ வேரியேஷன் ஆகிடும். ஏன்னா அது வந்து ஏதாவது டேட்டா மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறோம், அன்எத்திக்கலாக ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஜீரோவிலேருந்து விலகி இருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியர் டு ஜீரோ லெவலுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0லேருந்து ஒரு 5 அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 3 வரைக்கும் அந்த வேரியேஷன் இருக்குது அப்படின்னா ஓகே தான். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்று ரொம்ப க்ளோஸ் டு ஜீரோவாக போனாலும் பிரச்சனை. ரொம்ப வைடாக வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வராது. ஏன்னா அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வுக்கு வந்து நம்மளுக்கு அக்செப்டபுளாக இல்லாமல் போயிடும். ரொம்ப ஹையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்செப்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோடைய டெக்னிக்கல் லாஜிக்கும் இதுக்குள்ளேயே வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்தது ரேஞ்சு. நோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னாலும் அது வந்து வீக் வேரியேஷன், பெரிய அளவில் வேரி ஆகலைன்னு அர்த்தம். மாடரேட் அண்ட் லார்ஜ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேஞ்சோட வேல்யூ வந்து அக்செப்டபிள் கேட்டகரிஸில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து எப்படி வரும், மினிமம் வந்து 28, மேக்ஸிமம் வந்து 65. அப்போ அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு ரேஞ்சோட வேல்யூ. அப்போ ஓரளவுக்கு குட் வேரியன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேரியன்ஸோட டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூனஸ், இது வந்து ஸ்கியூனஸ்ஸு. இந்த ஸ்கியூனஸோடைய த்ரெஷோல்டு லிமிட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். -1 +1 வந்து ஹைலி அக்செப்டபிள், -2 +2 வந்து அக்செப்டபிள், சம்வாட் ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஏஜ், இன்கம், ஸ்பெண்டிங்கோட ஸ்கியூனஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0.001, இன்கம் வந்து 0.120, எல்லாமே -1 +1 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் ஹைலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் நம்ம எடுத்துக்கலாம். குர்டோசிஸ்க்கும் அதேமாதிரி நம்ம எடுத்துப்போம். குர்டோசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே கேட்டகரி தான். -1 +1 வந்து ஹைலி அக்செப்டபிள், -2 +2 வந்து பார்த்தீங்கன்னா சம்வாட் ஓகே அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்மக்கிட்ட இருக்க குர்டோசிஸோட வேல்யூ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஏஜ், ஆனுவல் இன்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டைஸ் -1 +1 லிமிட்டட்லேயே இருக்கும். அதனால நம்ம அதை அக்செப்டபிள் கேட்டகரிஸில் எடுத்துப்போம். அப்போ மிஸ்ஸிங் டேட்டா எதுவும் இல்லை. அடுத்தது ஸ்டாண்டர்ட் எரர். இந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ் ஹவ் அக்யூரேட்லி சாம்பிள் மீன் ரெப்ரசன்ட் த பாப்புலேஷன் மீன். எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் கம்மியாகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டாண்டர்ட் எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஏதாவது ஒரு வேரியபிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10.28, அதை விட ஸ்டாண்டர்ட் எரர் கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பெட்டர், ஓகே அப்படின்னு அர்த்தம், அக்செப்டபிள் தான். ஸோ அதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் மட்டும்தான், ஸ்மாலர் ரிலேட்டிவ் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை விட கம்மியாக இருந்ததுன்னா அக்செப்டபிள், அதை விட அதிகமாக இருந்ததுன்னா நாட் அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வந்துடும். அதுக்கு அடுத்தது மீடியன், மிடில் வேல்யூ.
50th பெர்சன்டைல். இதுக்கும் வந்து த்ரெஷோல்டு லிமிட் பெரிய அளவில் கிடையாது. அப்போ ஆனால் நம்ம கம்பேரிசன் வந்து செக் பண்ணி பார்க்கணும். மீன், மீடியன் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஓகேவாக இருக்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் மீன் வந்து 47.18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது மீடியன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 47.50. அப்போ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சேமாக இருக்குது அப்படின்னா அது வந்து எடுத்துக்கிறாங்க. இதே வந்து மீன், மீடியன் வந்து நாட் ஈக்குவலாக இருக்குன்னா டேட்டா வந்து ஒன்று ப்ளஸ்ஸாவோ இல்லை மைனஸாவோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதிகமாக வந்து டேட்டா ஸ்கியூ ஆகிருக்கு, அசிமெட்ரிக்காக மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பக்கமாக ஒன்று நெகட்டிவ் சைடு பக்கமாக சாஞ்சிருக்கு, இல்லை பாசிட்டிவ் சைடு பக்கமாக சாஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓரளவுக்கு நியர்லி ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற கேட்டகரிஸில் இது வந்து அக்செப்டபிள் தான். அதுக்கு அடுத்தது வேரியன்ஸு ஸ்ப்ரெட் ஆகுறது, எவ்வளோ டேட்டா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஸ்ப்ரெட் ஆனாலும் தப்பு. இப்போ வேரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கிறது வந்து ஓகே, ரொம்ப ஹையாக ஸ்ப்ரெட் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு இதாகும். அப்போ நம்மளுடைய டேட்டாவில் வந்து மினிமம் மேக்ஸிமம் கம்பேரிசனில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதோட எக்ஸ்பேண்டட் டெக்னிக்கல் வெர்ஷனும் இதுலேயே நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இன்டர் குவாரட்டைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 25% வந்து Q1, செகண்ட் 25% அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q2. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது மீடியன். அதுக்கு அடுத்தது Q3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 75%. ஃபர்ஸ்ட் 25% வந்து Q1, அதாவது இது வந்து இது ஸ்டார்டிங்கில். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியன். அந்த மீடியன் வந்து 25% ஆட் ஆகி 50% வந்து வரும். அதுக்கு அடுத்தது இன்னொரு 25% நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 75% வந்து வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு 25% Q1 வந்து ஃபஸ்ட் குவார்டைல், செகண்ட் Q2 வந்து செகண்ட் குவார்டைல், அதுக்கு பேர் வந்து மீடியன்னு. அதுக்கப்புறம் தேர்ட் குவார்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75% அது வந்து Q3. அப்போது இந்த டிஃபரன்ஸ் வந்து இன்டர் குவார்டைல் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q1லேருந்து Q3 நம்ம கழிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய அந்த மிடில் 50% போர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் குவார்டைல் ரேஞ்சு. ஸோ இது எதுக்காக, இதோட த்ரெஷோல்டு லிமிட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது இன்டர் குவார்டைல் ரேஞ்சோட த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து மாடரேட் வந்து அக்செப்டபிள், ரொம்ப ஹையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலி ஸ்ப்ரெட், அதுவும் டேஞ்சரஸ். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து நாட் அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வரக்கூடியது. ஸோ அப்போ நம்மளுடைய டேட்டா வந்து ஆல்மோஸ்ட் வந்து மாடரேட்டாக இருக்கிறதுனால அக்செப்டபிள் அப்படி சொல்லியிருக்காங்க. ட்ரிம்டு மீன் அப்படின்றது வந்து என்ஹான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் மீன் அப்படின்ற கேட்டகரிஸில் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவு கொஞ்சம் அந்த அவுட்லயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரிஃபைன் பண்ணி கொடுக்கக்கூடியது. அதாவது எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் அந்த கேட்டகரிஸ்லாம் இல்லாமல், அதாவது நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் லைனியாரிட்டி கேட்டகரிஸில் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்டு மீன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்டு மீன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்டு லிமிட் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரிம்டு மீனும் ஒரே ஈக்குவலாக இருக்கணும். ஓரளவுக்கு வந்து நியர்லி ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் பார்க்கும்போது மீன் வந்து 47.18, ட்ரிம்டு மீன் வந்து பார்த்தீங்கன்னா 47.18. ஸோ அப்போ ஸ்லைட்லி சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ பெரிய அளவில் அவுட்லயர்ஸ் வந்து இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடியது இந்த ட்ரிம்டு மீன். அப்போ நம்மளுடைய டேட்டாவில் வந்து பெரிய அளவில் வந்து அவுட்லயர்ஸ் வந்து இல்லை, பெரிய அதாவது எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு. அதுக்கடுத்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் சென்டர் பாயிண்ட் வந்து மீன், அது பாப்புலேஷன் மீன், சாம்பிள் மீன் வந்து இருக்கும். அதில் ப்ளஸ் ஆர் மைனஸில் வேரியேஷன் ஆகிறது வந்து ஒரு செட்டன் பவுண்ட்ரி வந்து இருக்கும். அதில் 95% வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரிஸில் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வருது அப்படின்னா நம்மள என்ன ஆகும் அப்படின்னா எரர் கேட்டகரிஸுக்கு போகும். அப்போது அந்த ரேஞ்சுக்குள்ளே அது வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது, டேட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து டேட்டா வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அதை தாண்டி அந்த 95% கான்ஃபிடன்ஸ் லெவலை தாண்டி போகுது அப்படின்னா அப்போ நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து டிஸ்ப்ரூவ் ஆகிடும். அப்போது அந்த லெவல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மாறுது, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எதிராக வந்து செயல்படுது அப்படின்னு அர்த்தம். நம்மளோட டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வேரியபிள்ஸ்லேயும் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து அதோடைய அப்பர் அண்ட் லோயர் பவுண்டரி லெவல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பேஸ் லெவல் பார்த்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து பார்ப்போம். ஏன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எல்லா அவுட்புட்டுக்குமே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் மீன் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இது சிவி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இத பேஸ் பண்ணி வரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு அதாவது 2 வேரியன்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது வந்து ரிலேட்டிவ் மீன். இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன். அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையும் மீனையும் இது பண்றது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அத வந்து அந்த பெர்சன்டேஜ் நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த ரிலேட்டிவ் மீன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% 30% வரைக்கும் வருது அப்படின்னா, நமக்கு வந்து மாடரேட் வேரியேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். 30%க்கு மேல போகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அது டேஞ்சர் ஃபார்மு. அதேமாரி 10% கீழ போனாலும் லோ வேரியேஷன் அதுவும் வந்து இம்பெர்ஃபெக்ட், நாட் அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ல வரும். அப்ப இந்த ரிலேட்டிவ் மீனோட கம்பேரிசன் வந்து நம்ம பார்ப்போம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல கோவேரியன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கோவேரியன்ஸ் வந்து நம்மளா செக் பண்ணி பார்க்குறது 36% ஹையா இருக்கு. பட் ஓகே அப்படின்ற மாரி. ஏன்னா இது வந்து பிஹேவியரல் டேட்டா அப்படின்றதுனால சம்வாட் ஓகே அப்படின்ற கேட்டகரீஸ்க்கு வந்துடுச்சு. அதுக்கடுத்தது கம்பேர் வித் ரேஞ்ச். ஸோ அனதர் சப்போர்ட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் இஃப் த வேல்யூஸ் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த ரேஞ்ச் அதாவது இது வந்து நம்ம டேபிள் பிக்சர் ஃபார்மேட்டில் கியூபிக் பிளாட்டு இல்லை ஹிஸ்டோகிராம் இந்த மாதிரி சார்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்போது நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா, வேரியேஷன் வந்து ரொம்ப ஓரளவுக்கு அதாவது ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹையாகவும் இல்லாமல் இருக்கிறதுனால இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் எரர். நம்ம கொஸ்டின்ல வந்து ஸ்டாண்டர்ட் எரர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன விட கம்மியா இருந்ததுன்னா அக்செப்டபிள். அதோட பேசிக் ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் எரருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n, ஸ்மால் n சாம்பிள் சைஸு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்மால் சிக்மா எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து சாம்பிள்ல வச்சு நம்ம எடுக்கிறதுனால. அப்ப சிக்மா டிவைடட் பை ரூட் ஆஃப் n, ஸ்மால் n. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எரர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா லெஸ் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன விட கம்மியா இருக்கணும். ஈக்குவலா இருந்தாலோ, இல்ல அத விட அதிகமா இருந்தாலோ, அது புவர் எஸ்டிமேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன விட கம்மியா தான் ஸ்டாண்டர்ட் எரர் இருக்கிறதுனால அக்செப்டபிள். அடுத்தது வேரியன்ஸு. ஸோ வேரியன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதோட த்ரெஷோல்டு லிமிட் வந்து வேரியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளோட வேரியன்ஸோடைய இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? கோவேரியன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மகிட்ட வந்து எவ்வளோ இருக்கு? 10.28. அத வந்து நம்ம நியூமரேட்டர்ல மென்ஷன் பண்ணிட்டு, நம்மளோட இதில வந்து பார்த்தீங்கன்னா, மீன் வந்து 47.18 டிவைட் பண்ணிட்டு 100% நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணும்போது இன்கேஸ் த்ரெஷோல்டு லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 10, 30 இது வரைக்கும் இருக்குன்னா மாடரேட். அது ஒரு 10% 30% ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, மாடரேட் அக்செப்டபிள். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா டேஞ்சர் கேட்டகரீஸ்ல வரும். ரொம்ப கம்மியா இருந்தாலும் லோ வேரியேஷன் அதுவும் நாட் அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ல வந்துரும். அப்போ மாடரேட் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ல வரும். அப்ப நீங்க ஒவ்வொரு வேரியபிளையும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த 10-30% ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா, நம்ம சேஃபர் சைடுல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இன்டர் குவாரடைல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் மீனிங் வந்து Q3லேருந்து Q1 அதாவது 75%லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 25% கழிச்சோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% வந்து நம்மளுக்கு வந்து இன்டர் குவாரடைல் ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம பாக்ஸ் பிளாட் கேட்டகரிஸ்லையும் நம்ம பார்ப்போம். அவுட்லயர் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர் குவாரடைல் ரேஞ்ச் வந்து 25%லேருந்து 1.5 அதாவது இது வந்து பேசிக் லிமிட்னு அர்த்தம். இந்த 1.5 வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லிமிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் நம்ம எடுத்துப்போம். அப்போ Q1 வந்து 25% அதாவது 25% குவாரடைல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த குவாரடைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 1.5 வந்து நம்ம அதாவது இன்டர் குவாரடைல் வேல்யூ எவ்வளவோ அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணி காமிச்சுக்கணும். Q3 வந்து 75% தேர்ட் குவாரடைல். இது வந்து Q1 வந்து ஃபர்ஸ்ட் குவாரடைல். தேர்ட் குவாரடைல்ல ப்ளஸ்ல நம்ம ஆட் பண்ணிப்போம். இன்டர் குவாரடைல் ரேஞ்சோட வேல்யூ வந்து ஆட் பண்ணுவோம். இதோட எக்ஸாக்ட் கால்குலேஷன் என்னன்றதும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இதோட டிசிஷன் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, மாடரேட் வந்து ஓகே. அப்போ ரொம்ப லோவா இருந்தாலும், ரொம்ப ஹையா இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட் அக்செப்டபிள் கேட்டகரீஸ்ல வரதா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ட்ரிம்டு மீனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இதோட டிசிஷன் ரூல் வந்து நியர்லி 0 ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீன்லேருந்து ட்ரிம்டு மீனை கழிக்கணும். இப்போ மீன் வந்து 47.18 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம்டு மீன் வந்து 47.18 ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நியர்லி ஈக்குவலாக இருக்குன்னா ஓகே தான். அப்போ நம்ம கழிக்கும்போது நம்மளுக்கு வந்து 0க்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னா, பெரிய அளவில் அவுட்லயர்ஸ் இல்லை, பெர்ஃபெக்டாக இருக்குது நம்மளோட டேட்டா அப்படின்னு அர்த்தம்.
நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கும் நம்ம டெக்னிக்கல் மீனிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஈக்குவல் டு மீன், அதாவது எக்ஸ் பாரோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜி ஸ்கோருக்கு வந்து தனியாக ஒரு ஃபார்முலா இருக்கும். ஜி வேல்யூ அப்படின்றது வந்து ஜி ஸ்கோர் வேல்யூ, அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் ஏரரில் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வரக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா டேபிளில், ஏஜ் இந்த இதில் ஒரு வேரியபிள் ஏஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட்டில் அந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டரி லெவலுக்குள்ளே நம்மளுக்கு வந்து 95% பவுண்டரி லெவலுக்குள்ளே வருதுன்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரே டைரெக்ஷனில் பர்ஃபெக்டாக இருக்குன்னா அந்த பவுண்டரி 95% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்குள்ளே நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுன்னா கரெக்டு. அதை தாண்டி வருது அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா அப்நார்மல் கேட்டகரிஸ்னு அர்த்தம், எரர் வேல்யூக்கு போயிடும். இப்போ ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர் குவாரட்டல் ரேஞ்சோட எக்ஸாக்ட் கால்குலேஷன் வந்து நம்ம பார்த்துப்போம். Q1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 47.5, அதாவது நியர்லி ஈக்குவலாக இருக்கக்கூடியது. இந்த 17.25 வந்து இன்டர் குவாரட்டல் ரேஞ்சு. அதை நம்ம எதுக்காக ரெண்டால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா மீடியன் வந்து ஆவரேஜ், அதனால அதே மாதிரி அதில் வந்து நம்ம Q1 Q3 ரெண்டு எடுக்கிறோம். அப்போ அதனால் அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை டிவைட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா 1.55 வந்து மைனஸில் வந்து Q1ல இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வந்து ப்ளஸில் வந்து Q3ல ஆட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஃபார்முலாவோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன். அப்போ ஆவரேஜ் வந்து Q1 Q3 நம்ம எடுக்கிறதுனால அதை நம்ம டிவைட் பண்ணி ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் ப்ளஸில் 47.5. அப்போ அதை நம்ம இது பண்ணும்போது நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு Q1 Q3 அந்த ரேஞ்சுக்குள்ளே 95% கான்ஃபிடன்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே அது வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்கணும். அப்போ அந்த நம்ம ஆட் பண்ணாலும் அதுக்கு அடுத்தது மைனஸ் பண்ணாலும் அந்த ரேஞ்ச் லிமிட்டை தாண்டாமல் இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது லோயர் லிமிட் ஹையர் லிமிட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்டர் குவாரட்டல் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 13 வேரியபிள்ஸ் யூஸ்வலாக எடுத்துருக்குறோம். அப்பர் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல அதாவது லோயர் லிமிட் வந்து 38.85, அப்பர் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், சாரி லோயர் லிமிட் வந்து நமக்கு 13, அப்பர் லிமிட் வந்து 82. இந்த ரேஞ்ச் ஃபிக்சேஷன் வந்து நம்ம கால்குலேஷனில் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13 and 82. ஸோ ஒரிஜினல் நம்ம ஏஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் வேரியபிள் வந்து பார்க்கும்போது மினிமம் 28, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 65. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கவர் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அப்போ பெரிய அளவில் அவுட்லயர்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது நியர்லி அதாவது இப்போ இங்கே 28 இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இதாகணும். ஸோ அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். அடுத்தது இந்த 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், அது கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஈக்குவல் டு எக்ஸ் பார் இல்லை மீன் அப்படின்னு எடுத்துப்போம். எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ ஜி வேல்யூ 1.96 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னும் போது ஸோ அப்போ ரெண்டு சைட்லேயும் அதாவது ப்ளஸ் மைனஸ் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் 95% எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துப்போம். அந்த 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து இசட்டோட ஜி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.96 ப்ளஸ்லேயும் இருக்கும் மைனஸ்லேயும் 1.96 வந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வில் வந்து ஜியோட வேல்யூவில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஜி வேல்யூ வந்து அதாவது இது வந்து கால்குலேட்டட் வேல்யூ, டேபிள் வேல்யூ சொல்லுவாங்க. இது நம்மளாம் மேனுவலாக வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கும் ஆப்ஷன் இருக்கும் எப்படி வந்து நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜென்ரலாக வந்து அந்த டேபிளர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95% டிஃபால்ட்டாக வந்து 1.96 ப்ளஸ் மைனஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஜி வேல்யூ. அப்போ அதேமாரி 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 68%க்கு வந்து தனியாக இருக்கும். 99.97%க்கு வந்து ஜி வேல்யூ வந்து தனியாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து டிஃபால்ட் வேல்யூன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மீன், அதாவது நம்ம ஏஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட்டில் மீன் வந்து 47.18. அதே இது ஸ்டாண்டர்ட் எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் 0.83 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு. இப்போ இதில் வந்து எரரோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவுடைய டெரிவேஷன் அப்படியே நம்ம கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து அப்போ எரர் வேல்யூ வந்து 0.839 அதை எடுத்துப்போம். ஜி வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ 95% வந்து 1.96 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1.6468 வந்து வருது. இது வந்து மார்ஜின் ஆஃப் எரரு. அதுக்கடுத்தது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், அதாவது இந்த ஃபார்முலாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மீனில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ.
அப்போது லோயர் லிமிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மீன் வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது மைனஸ் சைடில் நம்ம 1.96 47.18 அதை வந்து மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 45.339 வருதுங்களா. அப்பர் லிமிட்டில் வந்து ஆட் பண்ணிப்போம். அந்த என்ன பண்ணிப்போம் அப்படின்னா 47.1867 வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த மார்ஜின் ஆஃப் எரரில் 48.837. அப்போது நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா லோயர் லிமிட் வந்து 45.54, அப்பர் லிமிட் வந்து 48.83. அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இது வந்து எப்படின்னா வெரி க்ளோஸ் டியூ டு ரவுண்டிங். அப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்லி பர்ஃபெக்டாக இருக்கும். அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ரவுண்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஓகேன்ற மாதிரி இருக்கும். அப்போ சர்டைன் பவுண்டரிக்குள்ளே தான் இருக்குது, அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் லெவலுக்குள்ளே தான் இருக்குது, பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல வராங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் டேபிளோடைய கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த நார்மாலிட்டி டெஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா, கண்டிப்பா வந்து சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொல்மேக்ரோ அண்ட் சஃபிரோ டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 0, 1, 1 இந்த மாதிரி இருக்கா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மாலிட்டியா இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பி வேல்யூவை விட 0.05 விட பி வேல்யூ அதிகமா இருக்கும். சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அதிகமா இருந்ததுனால நார்மாலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஆல் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து 0.01 கேட்டகரிஸ்ல இருக்குது. அதனால வந்து நார்மாலிட்டி வந்து அக்செப்ட் ஆகாது அப்படி சொல்லிட்டு அந்த கேட்டகரிஸ்ல எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு வந்து இந்த டேபிள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் நம்மளுக்கு வந்து நார்மாலிட்டி இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக. பட் இதை எக்ஸாக்ட் வேல்யூ வச்சு நம்ம பண்ண மாட்டோம். ஜி வேல்யூ வச்சு நம்ம வந்து டேட்டாவை ரன் பண்ணுவோம் இந்த பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ்க்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த இன்ஸ்டாகிராம் நார்மாலிட்டி இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், அதில் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நார்மாலிட்டி டேபிள் வந்து நாட் நார்மல் கேட்டகரியில் தான் வந்திருக்குது, அப்நார்மல் கேட்டகரிஸில் தான் வந்திருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நம்ம எப்படி வந்து ஜி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த கியூக்யூ ஃப்ளாட்டு இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கடுத்தது வரக்கூடிய வீடியோஸில் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷனாக பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம டேபிளோட எக்ஸ்ப்ளனேஷன் முக்கியமானதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ஜி ஸ்கோர் டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு வந்து நம்ம அனாலிசிஸில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டிஸ்கிரிப்டிவில் போயிட்டு நம்ம பார்த்துப்போம். ஸோ அனாலிசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து டிஸ்கிரிப்டிவில் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது வந்து ஜி ஸ்கோர் நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய நான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். தென் அடுத்த ப்ரொசீஜர் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட்டு நம்ம வேறு எதுவும் ஆப்ஷன் இது பண்ண தேவையில்லை. இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், சேவ் ஸ்டாண்டர்டைஸ் வேல்யூ அஸ் வேரியபிள் சொல்லிட்டு நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே, அதாவது இந்த இப்போ ஏஜ், ஆனுவல் டேஸ், ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஜி ஸ்கோர் அப்படின்றது வந்து ஆட் ஆகி வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸில் வந்து ஜி ஸ்கோர் வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேரியபிள்ஸ் வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். ஒரிஜினல் வேரியபிள் வச்சு நம்ம பண்ண மாட்டோம். இது எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்லேஷன் மேட்ரிக்ஸ் செக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் வேரியபிள்ஸ் வச்சு போடுவோம். ஆனால் இந்த இடத்துல பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜி வேல்யூஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நார்மலைஸ்டு டேட்டா வச்சு, ஏன்னா எல்லா டேட்டாவுமே வந்து அப்நார்மலாக இருக்குது. நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மாலிட்டி டெஸ்ட் செக் பண்ணும்போது ஒரு வேரியபிள் கூட நார்மாலிட்டியில் இல்லை. அப்போ அந்த நார்மாலிட்டியாக மாற்றுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஜி ஸ்கோர் வேல்யூ செக் பண்ணி பார்த்தோம். அப்போ ஜி ஸ்கோர் வேல்யூ நம்ம செக் பண்ணும்போது நார்மலைசர் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஜி ஸ்கோர் வேரியபிள்ஸை வச்சு மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரன் பண்ண போகிறோம், ஃபர்தராக வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம ரன் பண்ண உடனே வெறும் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த அவுட்புட் மட்டும்தான் அவுட்புட்டில் வரும், அந்த டேபிள் மட்டும்தான். அதுக்கு அடுத்தது ஜியோ வேல்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா ஷீட்டில் வந்து தனியாக வந்துடும். ஜி ஏஜ், இசட் இன்கம், இசட் ரீசன்ஸ், இந்த மாதிரி இசட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் 13 வேரியபிள்ஸ்லையும் சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸை ரன் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணமோ அதே தான் வரும். உள்ளே வந்து அந்த டைலாக் பாக்ஸில் ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனாலிசிஸில் டைமென்ஷன் ரிடக்ஷன் அப்படின்ற கேட்டகரிஸில் ஃபேக்டர்ஸை நம்ம கிளிக் பண்ணிடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜி ஸ்கோர் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பேஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ஷன், இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் காம்பனண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம்.
இதே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபேக்டரிங் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய இதுவே. இப்ப நீங்க வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நீங்க ரன் பண்றீங்கன்னா, அ அதுக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபேக்டரிங் அப்படின்றத வந்து இது பண்ணுவீங்க. பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, அது டிஃபால்ட்டாவே இருக்கும். அப்படி இல்லனாலும் நீங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் அப்படின்ற ஆப்ஷன் மெத்தட்ல வந்து இருக்கான்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம். மத்த ஆப்ஷன்லாம் என்னன்றத நம்ம அதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ கார்லேஷன் மேட்ரிக்ஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அத நம்ம எதுவும் இது பண்ண தேவையில்ல. இதுல வந்து ஸ்க்ரீப் லாட்டு, ஈஜென் வேல்யூ அத மட்டும் நம்ம எடுத்துப்போம். அதுக்கடுத்து ஈஜென் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும். 25% கன்வர்ஜென்ஸ் அதாவது அத்தனை டைம் வந்து அதோடைய ரிப்பிட்டிஷன் வந்து வருது அப்படின்றதுனால, அத நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்துருவோம். அடுத்தது ரொட்டேஷன் ஆப்ஷன். ரொட்டேஷன் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வேரி மேக்ஸ் இந்த ரொட்டேஷன் ஃபேக்டர்ஸ் இந்த இத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது டிஸ்ப்ளேல ரொட்டேட்டட் சொல்யூஷன் இத மட்டும் எடுத்துப்போம். மேக்ஸிமம் வந்து டிஃபால்ட் வேல்யூ 25 அப்படியே இருக்கும். ஸோ அத வச்சு நம்ம அப்படியே டைரக்ட்டா கன்டின்யூ குடுத்துருவோம். நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு நம்ம பண்ணமோ, அதே மாரி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செட்டிங்ஸ்லயும் இதுலயும் அதே மாரி என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, KMO அண்ட் பார்ட்லெட் டெஸ்ட் ஸ்பெசிட்டி இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இனிஷியல் சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்றதுனால, அந்த ஆப்ஷன் இதெல்லாம் வந்து பேசிக் ஆப்ஷன்ஸ் அத நம்ம எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சார்ட்டட் பை சைஸு, சப்ரஸ் ஸ்மால் கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிடுவோம். அப்சல்யூட் வேல்யூ வந்து நம்மளுக்கு 0.10வே ஓகே தான். அது டிஃபால்ட் இருக்கிறத அப்படியே விட்டுருவோம். நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னா நம்ம மாத்திக்கலாம். இந்த KMO டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்ல நம்ம பார்த்துருப்போம் இதோட டீடைல்டு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 0.5 வந்து அக்செப்டபிள். அப்போ இதில வந்து கிரேட்டர் தென் 0.5 வந்து நம்மளுக்கு அக்செப்டபிள். கிரேட்டர் தென் 0.7 வந்து குட்டு. 0.8 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட். அப்போ 0.5க்கு கீழ போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாட் குட் அப்படின்னு அர்த்தம். நாட் அக்செப்டபிள் கேட்டகரிஸ்ல வருது. பாட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பி வேல்யூ கம்பேரிசன் இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் மாரி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய பி வேல்யூ வந்து லெஸ் தென் 0.05 விட கம்மியா இருக்கணும். அதாவது நல் ஹைபோதசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுற போர்ஷன்ல வந்து இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது வந்து ஓகே அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த த்ரெஷோல்ட் லிமிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, கொல்மேக்ரோ வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 0.937 அப்போ 0.07க்கு மேல போயிருந்தாலே பெர்ஃபெக்ட். அதுக்கு மேல இருந்ததுனால எக்ஸலன்ட் கேட்டகரிஸ்ல வந்துடுச்சு. அதோட டெக்னிக்கல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, கெய்சர் மேயர் கின் மெஷர் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, KMO சிக்மா ஆர் ஸ்கொயர் சப் ஐஜே அந்த கேட்டகரிஸ்ல வந்து வருது. அதுக்கு அடுத்தது பி ஸ்கொயர் ஐஜே அப்படின்றத வந்து நம்ம சம் ஆஃப் சிக்மா ஸ்கொயர்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறது. இதுல ஆர் சப் ஐ ஜே வந்து பார்த்தீங்கன்னா கார்லேஷன் பிட்வீன் வேரியபிள்ஸ். ஸோ 2 வேரியபிள்ஸ்க்கு இருக்கக்கூடிய கார்லேஷன். பி ஐஜே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பி சப் ஐஜே வந்து பார்ஷியல் கார்லேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. முக்கியமா இந்த KMO டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்லேஷன் வெர்சஸ் பார்ஷியல் கார்லேஷன் 2த்துக்குமான கம்பேரிசன் வந்து இதில ஹை கார்லேஷன் வந்து குட் ஃபார் பிசிஏ. நம்மளோட இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்ல கார்லேஷன் ரொம்ப ஹையா இருந்ததுன்னா கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்துரும். ஆனா இதில வந்து பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்ல நமக்கு கார்லேஷன் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா, ஓரளவுக்கு அது வந்து நம்மளுக்கு அக்செப்டபிள். அப்ப லோ பார்ஷியல் கார்லேஷன். இதே வந்து பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் கார்லேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லோவா இருக்கணும். இந்த 2 கம்பேரிசன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம செக் பண்ணுவோம். அப்ப பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்க்கு வந்து கான்செப்ட் மாறும். அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 0.70லேருந்து 80%, 80லேருந்து 90, அபவ் 90 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட் அண்ட் அக்செப்டபிள் கேட்டகரிஸ்ல இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்லெட் டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிட்டி எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டூ மைனஸு பிராக்கெட்டுக்குள்ள வந்து n-1 மைனஸ் 2p + 5 டிவைடட் பை 6 இது வந்து டிஃபால்ட் ஃபார்முலா வித் நம்பரு ப்ளஸ்ஸு இன்டர் அண்ட் ஆர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா n வந்து சாம்பிள் சைஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. p வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். நம்ம எடுத்துருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் வந்து 13 சாம்பிள் சைஸ் வந்து 150 எடுத்திருக்கோம். ஆர் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் கார்லேஷன் மேட்ரிக்ஸ். கார்லேஷன் மேட்ரிக்ஸை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஆர். இந்த பாட்லெட் டெஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, இன்கேஸ் வந்து இது எப்படி இந்த கான்செப்ட் வந்து பார்ப்பாங்கன்னா, இஃப் ஐடென்டிட்டி வந்து நோ கார்லேஷன், பிசிஏ நோ பாசிபிள். அதாவது நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா,
கார்லேஷன் இல்லை, எஃபெக்ட் இல்லை அப்படின்னா டெஸ்ட் வெதர் த கார்லேஷன் மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா கார்லேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ரெண்டு வேரியபிளுக்கு இடையில கார்லேஷன் இல்லைன்னா நம்ம பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் ரன் பண்ண முடியாது. இதே வந்து பெரிய அளவில் கார்லேஷன் எஃபெக்ட் வந்து இருக்குது, அதாவது நல்ல ஹைபாதிசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகணும்னு இருக்கும். பி வேல்யூ கம்மியாக இருக்கணும், சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பி வேல்யூ இஸ் லெஸ் தென் 0.05 அப்படின்ற கேட்டகரிஸில் நம்மளுக்கு ஓகே ஆகும் சொல்கிறாங்க. அப்போ சிக்னிஃபிகன்ட் வேல்யூ இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கார்லேஷன் வந்து இருக்குது, அப்போ பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட் கீழே இது வருது. அப்போ நம்மளுடைய சைஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 76 பாயிண்ட் அப்ராக்சிமேட் வந்து 228 வந்து இருக்குது. இதோடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம இது வந்து ஸ்டெப்ஸ் அதிகமாக போகிறதுனால முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் லெவலில் மட்டும் பார்த்துப்போம். 0.00 கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 0.05 அந்த த்ரெஷோல்டு லிமிட்டை விட கம்மியாக இருக்கிறதுனால ஹைலி சிக்னிஃபிகண்ட்டு. அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும்னா பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸை ஈஸியாக வந்து ரன் பண்ண முடியும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீயாக ப்ளஸ் ஆர் மைனஸில் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் வந்து 13 வேரியபிள்ஸ். இதுக்கான பேசிக் ஃபார்முலா வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து பி இன்ட்டு பி மைனஸ் 1 டிவைட் பை 2. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா 13ல் வந்து லாஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் வேரியபிள் வந்து கான்ஸ்டன்ட்டு, அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 12. அப்போ மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணும்போது 78. அப்போது போர்ஷன் ஆஃப் அதாவது ப்ரப்போர்ஷன் கேட்டகரிஸில் ஒவ்வொரு மல்டிபிள் காம்பினேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும். அதாவது இப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அந்த மாதிரி அப்படியே மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷன் சீக்வன்சிங் ஆர்டரில் இது கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து கேஎம்ஓ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன்டர் கார்லேஷன் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அது கிரேட்டர் தென் 90 இருந்துன்னா பர்ஃபெக்ட். பார்ட்லெஸ் டெஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் ஒவ்வொரு வேரியபிள்ஸுக்குள்ளேயும் வந்து கார்லேஷன் வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இதில் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு, அதாவது வேரியபிள்ஸ் வந்து ஃப்ரீயாக எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது. அடுத்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனாலிட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் வேரியபிள் எக்ஸ்பிளைன்ட் பை த எக்ஸ்ட்ராக்டட் காம்பனன்ட்ஸ். அதாவது நம்ம காம்பனன்ட் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, காம்பனன்ட் 1 and 2 அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். அப்போ ஒவ்வொரு வேரியபிளும் கரெக்டாக அந்த டோட்டல் காம்பனண்ட்டை வந்து தீமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதா பர்ஃபெக்டாக அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொபோர்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து கம்யூனாலிட்டி. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் வேல்யூ தான் நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருப்போம். இதுக்கான பேசிக் ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் சப் ஐ ஸ்கொயரு சிக்மா லோடிங் ஐஜே ஸ்கொயர், அதாவது இந்த பேசிக் ஃபார்முலாவில் வந்து ரன் ஆகுது, ஃபேக்டரை வந்து ரன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் டைப் ஆஃப் கம்யூனிட்டி எஸ்பிஎஸ்ல இனிஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம பேஸ் வந்து நம்மளுக்கு வேணுன்றதுனால பேஸ் வேல்யூ இனிஷியல் ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இனிஷியல் வந்து வேரியேஷன் பிஃபோர் எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்ட் ஆஃப்டர் பிசிஏ, பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது. நம்ம அப்போ இதோட வேல்யூ வந்து என்ன சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1 அப்படின்னு வந்ததுனால இது ஆல்மோஸ்ட் எல்லாமே டெக்னிக்கலி ஓகே அப்படின்னு அர்த்தம். அதாவது பேஸ்ட் ஆன் யுவர் யூஸ்டு பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் வித் ஸ்டாண்டர்டைஸ்டு ஜி வேல்யூன்றதுனால, அதாவது நம்ம எல்லா வேரியபிள்ஸும் இனிஷியலாக வந்து ஜி வேல்யூ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே அப்நார்மலாக இருந்தது. அப்போ ஜி வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்மலைஸ் பண்ணிவிட்டு ஜி வேல்யூ வச்சு நம்ம ரன் பண்ணுறதுனால நம்மளுக்கு டேட்டா வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ டோட்டல் வேரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜி வேல்யூ எக்ஸாக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து ஜி வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இது வந்து ஆக்சுவல் டேட்டா. அப்போ ஒவ்வொரு ரெஸ்பாண்டோட டேட்டாவிலேருந்து எக்ஸ் பார், அதாவது மீனோட வேல்யூ வந்து டிஃபரன்ஸ் வருது, அதை எடுத்துகிட்டு அதாவது வேரியன்ஸ்னு அர்த்தம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னா அதோட பேசிக் மீனிங் வந்து வேரியன்ஸ், அதுதான். அப்போ அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக சிக்மா, அது சாம்பிள் மீன் அப்படி இருக்குன்னா சாம்பிளோடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா எஸ்ஸு. இதே பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம சிக்மா அந்த சிம்பிள் வந்து மாறும். ஸோ அப்போ அது எது வேணுமோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அப்போ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜி வேரியன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஜி வேரியன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக 1 இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த டேபிளுக்கு இந்த ரிசல்ட்டுக்கு 1 அப்படின்னு அர்த்தம். இந்த கம்யூனிட்டிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜி வேல்யூட த்ரெஷோல்டு லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்மளுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 30 அப்படின்னா பூவர், 30லேருந்து 50 வரைக்கும் சம் வாட் ஓகே, கிரேட்டர் தென் 50 அப்படின்னா அக்செப்டபிள், கிரேட்டர் தென் 70 அப்படின்னா ஸ்ட்ராங். அப்போ நம்மக்கிட்ட 1 வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஹைலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன் இந்த டேபிள் வந்து பார்த்துக்கும். இதுக்கோட பேசிக் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈஜின் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஈஜின் வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஈஜின் வேல்யூட பேசிக் ஃபார்முலா வந்து லாம்டா ஈக்குவல் டு வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன் பை ஈச் காம்பனன்ட் அப்படின்னு அர்த்தம். இதில் சிக்மா லாம்டா ஈக்குவல் டு பி, அதாவது ஈஜின் வேல்யூ வந்து 1க்கு மேலே வந்து வரணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் டோட்டல் வேரியபிள் நம்ம 13 வந்து எடுத்திருக்கிறோம். நம்மளுடைய டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஈஜின் வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக டோட்டல் வேல்யூ நம்ம ஆட் பண்ணுவோம். 12.645 எல்லா வேல்யூ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி அதாவது நியர்லி 13 வந்து இருக்கணும். அப்போ ஓகே நம்ம போட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் வேரியன்ஸ் வந்து ஃபார்முலா. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா டிவைடட் பை டோட்டல் வேரியபிள்ஸ் இன்ட்டு 100. அப்போ லாம்டாவோட வேல்யூ வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12.64, அதாவது ஈஜன் வேல்யூ டோட்டல் வேல்யூ இதை நம்ம எடுத்துக்கிறோம். 13 வந்து நம்ம 13 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வந்திருக்கு, 97.28% வந்து வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டாக நம்ம செக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேல்யூ தான் இது. குமுலேட்டிவ் வந்து ஆடட் வேல்யூ, ஒவ்வொரு காம்பனண்ட்டாக ஆட் ஆகிட்டு இருக்கும்போது பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, குமுலேட்டிவ் பர்சன்டேஜ். இது வந்து இண்டிவிஜுவல் பர்சன்டேஜ், இது வந்து குமுலேட்டிவ் பர்சன்டேஜ், ஆடட் வேல்யூ பர்சன்டேஜ். ஸோ இதில் லாம்டா அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஈஜின் வேல்யூன்னு அர்த்தம். அந்த ஈஜினோட டோட்டல் வேல்யூ தான் லாம்டா. பேசிக் கிரைட்டீரியா வந்து கிரேட்டர் தென் 1க்கு மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அக்செப்டபிள்னு அர்த்தம். அப்போ இதில் காம்பனெண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். 13 காம்பனெண்ட்டில் ஃபஸ்ட் காம்பனெண்ட் மட்டும்தான் 1க்கு மேலே இருக்குது, மற்றது எல்லாமே கம்மியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட் காம்பனெண்ட் மட்டும் எடுத்துக்கணும். ஆனால் ரியாலிட்டியில் அட்லீஸ்ட் 2 காம்பனெண்ட்டாவது நம்ம அக்செப்ட் ஆகணும், 2க்கு மேலே வரணும். அப்போ தான் வந்து ஃபர்தராக நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். இது எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றதுனால நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கக்கூடிய டேட்டா கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு காம்பனெண்ட் மட்டும் அக்செப்ட் ஆகிருக்கு. அப்போ எல்லா வேரியபிளும் ஃபஸ்ட்டு காம்பனண்ட்லேயே வந்துடும் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் 2 or 3 காம்பனண்ட் வருதுன்னா அது எது செக்ரிகேட் பண்ணியிருக்கிறோமோ அந்த காம்பனண்ட் வந்து அக்செப்ட் ஆகும். அதை வச்சு நம்ம சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். இப்போ டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து கிரேட்டர் தென் 70 வந்து பர்ஃபெக்ட்டு, அதுக்கு மேலே இருக்குதுன்னா எக்ஸலண்ட்டு, 50லேருந்து 70 வரைக்கும் சம்வாட் ஓகே, இல்லை அதாவது கமெண்டபிள் அப்படின்ற கேட்டகரிஸில் எடுத்துக்கலாம். அது கீழே போகுதுன்னா நாட் அக்செப்டபிள் கேட்டகரி. ரிசல்ட் வந்து 97.28 அப்படின்றதுனால அக்செப்டபிள் தான். அடுத்தது ஸ்க்ரீ பிளாட்டு. இது வந்து அந்த டேபிளோட எக்ஸ்பிளனேஷன் தான். ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும் ஹையாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு அதிகமாக வந்து காமிக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் மட்டும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, 1க்கு மேலே, மற்றது எல்லாமே 1க்கு கீழே இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு காம்பனண்ட் மட்டும் நம்ம எடுத்து தான் இந்த நம்ம சார்ட் ஃபார்மேட்டில் பார்க்குறோம். அடுத்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் நம்ம இருக்கக்கூடிய டீடைல்ஸில் வந்து ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு காம்பனன்ட் ரொட்டேட்டட் காம்பனன்ட் மேட்ரிக்ஸில் வந்து அதை ரன் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு காம்பனன்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸாக்டாக ரிசல்ட் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 காம்பனண்ட்டாவது நம்மளுக்கு ஓகே ஆகணும், 2 அதுக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வந்து வரும். அடுத்தது ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டில் எல்லாமே வந்து ஃபேக்டர் லோடிங் வந்து ஓகே ஆகிடுச்சு, எல்லாமே அபவ் 70, அந்த 0.70க்கு மேலே வந்ததுனால இதை நம்ம அக்செப்டபிள் கேட்டகரிஸில் எடுத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 0.50 வந்து அக்செப்டபிள் ரேஞ்சு, அது கீழே வந்ததுன்னா நாட் அக்செப்டபிள். அப்போ அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 70% மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வந்துடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ஹையாக இருக்கணும், ஹைலி கார்லேட்டட் ஓவர் சிம்பிளிஃபைடு ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் பர்ஃபெக்டாக ரிசல்ட் வரும். ஸோ ரியல் ரிசர்ச்சில் அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு 2 to 5 ஃபேக்டர்ஸ் வந்து ரன் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து காம்பனன்ட் ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும். ரொட்டேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் பேசிக் ஃபார்முலா இருக்குது. எல் ரொட்டேட்டட் ஈக்குவல் டு எல்என்டி. எல் வந்து ஒரிஜினல் லோடிங், டி வந்து ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பேசிக் ஃபார்முலா வச்சு இது ரன் ஆகிறதா சொல்கிறாங்க. அப்போ ஃபேக்டார் வந்து 2லேருந்து 5 வரைக்கும் இருக்கணும், காம்பனண்ட் வந்து அட்லீஸ்ட் 2 இருக்கணும். ஃபேக்டார் வேறு, இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பனண்ட் வந்து வேறு. ஃபேக்டாரை விட பெருசு தான் வந்து காம்பனண்ட் அப்படின்ற கேட்டகரிஸில் எடுத்துக்கலாம். அப்போ வெறும் ஃபேக்டாரை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் லேட்டன் வேரியபிளை செக் பண்ணுறது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ், அதோட ஆப்ஷன் வந்து மாறி இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் அனாலிசிஸ் வந்து அதுக்கும் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, டேட்டாவை ரெடியூஸ் பண்ணி அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து காம்பனன்ட் அனாலிசிஸ். இது வந்து டேட்டா ரிடக்ஷனுக்காக. அப்போ இங்கே ஒரே ஒரு காம்பனன்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக ரிசல்ட் வரல.
நம்மளுடைய ரிசல்ட்டில் வந்து ஒரே ஒரு காம்பனண்ட் அக்செப்ட் ஆனதுனால நம்ம வந்து இதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வரல. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு 3 காம்பனண்ட் அக்செப்ட் ஆகிறதா வச்சுப்போம். ஈஜன் வேல்யூ வந்து நம்மளுக்கு வெறும் 12 மட்டும்தான் வந்திருக்கு. இன்கேஸ் செகண்ட் காம்பனண்ட்டில் வந்து ஒரு 3.0, தேர்டில் வந்து 1 பாயிண்ட், அப்போ ஒன்றுக்கு மேலே வந்திருக்கிறதா எடுத்துப்போம். சும்மா அசம்ஷன் தான். அப்போ டோட்டல் வேரியன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கு 40%, செகண்ட் 24, தேர்ட் வந்து 11. அப்போ 3 காம்பனண்ட்ஸ் வந்து நம்ம ஈஜன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறதா நம்ம அசம்ஷனுக்கு எடுத்துக்குவோம். அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஃபேக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 காம்பனண்ட்டுக்கு வந்து வரும். ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம், டோட்டல் ஸ்பெண்டிங், ப்ரீமியம் இதெல்லாம் 80%ல் இருக்கிறத நம்ம அசம்ஷன் எடுப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே இருக்கோ அதெல்லாம் அக்செப்டன்ஸ்னு அர்த்தம். இதெல்லாம் 50 நம்மளுக்கு வரக்கூடிய காம்பனண்ட் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ரிசல்ட் வந்து 0.50க்கு மேலே வரணும். அப்போ செகண்ட் காம்பனண்ட்டில் இன்கேஸ் ஆன்லைன் பர்ச்சேஸு, ஸ்டோர்ஸ் பர்ச்சேஸஸ், டீலர் பர்ச்சேஸ்லாம் 0.50க்கு மேலே வந்திருக்கு. அப்போ அதை எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, மீட்டு, ஃபிஷ்ஷு, ஸ்வீட் இதெல்லாம் வந்து அசம்ஷன் தான் இருந்ததுன்னா அப்போ இதை வந்து எடுக்கிறோம். அப்போ இதெல்லாம் 0.50க்கு மேலே இருக்குன்னு இருக்கும். அதாவது ஒரு ரியல் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வரக்கூடிய ஃபேக்டர் வந்து 0.5க்கு மேலே வரணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை வந்து 2 காம்பனண்ட்டுக்கு மேலே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து அக்செப்டன்ஸ்க்கு எடுப்போம். அதாவது ஃபர்தர் அனாலிசிஸ் ரியல் அவுட்புட்டுக்கு நம்ம இருக்கும். ஃபேக்டர் லோடிங் வந்து ஆஸ் யூஷுவல் தான். 50%க்கு மேலே இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 70%க்கு மேலே இருந்ததுன்னா ஹைலி அக்செப்டபிள். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம குரூப் பண்ணுவோம். அதாவது இன்கேஸ் நம்மளுடைய வேல்யூ வந்து கரெக்டாக இருக்குன்னா வேரியபிள்ஸை குரூப் பண்ணுவோம். ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ எக்கனாமிக் பவர் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்ம டைட்டில் கொடுக்குறோம்னா அதில் வந்து இன்கம், ஸ்பெண்டிங், ப்ரீமியம் இதெல்லாம் வந்து ஒரு குரூப்பிங்கில் வரும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் 1க்கு நம்ம ஒரு டைட்டில், காம்பனண்ட் 2க்கு ஒரு டைட்டில், காம்பனண்ட் 3க்கு வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுக்குறோன்னு அர்த்தம். இப்போ இந்த மூணு வேரியபிளையும் சேர்த்து ஒரு டைட்டில், அதேமாதிரி இந்த 3 வேரியபிளையும் சேர்த்து ஒரு டைட்டில் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. செகண்ட் காம்பனண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பிஹேவியர்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஸ்டோர் டீல்ஸ் மூணுத்தையும் சேர்த்து. தேர்ட் காம்பனண்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃப்ரூட்ஸ், மீட், ஃபிஷ், ஸ்வீட்னு கொடுத்துட்டு அதை இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு வந்து ப்ராடக்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு காம்பனண்ட் 3க்கு வந்து நம்ம நேம் கொடுப்போம். இன்கேஸ் நம்மளுக்கு காம்பனண்ட் வந்து 3 காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு அக்செப்ட் ஆகிருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து F1 வந்து எக்கனாமிக் பவர், அதோடைய வேரியபிள்ஸ் வந்து 3 வேரியபிள்ஸ் வந்துடும். F2 வந்து பர்ச்சேஸ் பிஹேவியர் ஃபேக்டர் 2ன்னு அர்த்தம். ஃபேக்டர் 3 வந்து ப்ராடக்ட் ப்ரிஃபரன்ஸு, ஃபுட் ஐட்டம் சொல்லிட்டு நம்ம இன்டர்பிரிட்டேஷனில் டைரெக்டாக எழுதிடுவோம். இப்போ இந்த பிசிஏவுக்கும் இஎஃப்ஏ எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் வந்து வருதுன்னு பார்க்கலாம். அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் அதே அனாலிசிஸ் டைமென்ஷன் டிடெக்ஷன் ஃபேக்டர்ஸில் வந்து வரும். டிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட், அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் அந்த ஆப்ஷன்ஸில் வந்து மாறும். நம்ம இந்த அனாலிசிஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைமென்ஷன் டிடெக்ஷனில் நீங்கள் டைரெக்டாக டிஃபால்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷனில் கிளிக் பண்ணும்போது நமக்கு மெத்தடில் பிரின்சிபல் காம்பனண்ட் அப்படின்னா பிசிஏ பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸை ரன் பண்ணுறோன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபேக்டரிங் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு நம்ம ரன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஈஜின் வேல்யூ கம்பேரிசனில் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். இப்போ ஈஜின் வேல்யூ வந்து பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸோட பேசிக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு A1C1 இன்ட்டு A2C2 இந்த கேட்டகரிஸில் நம்மளுக்கு என் நம்பராக போயிட்டே இருக்கும். எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எஃப் ப்ளஸ் எரர் இ வேல்யூ. அப்போ லேம்டா வந்து லோடிங், எஃப் வந்து ஃபேக்டர், இ வந்து எரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்தது காமன் வேரியன்ஸ் வந்து நம்மளுக்கு மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ஷனில் பிரின்சிபல் காம்பனண்ட் கொடுப்போம். பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபேக்டரிங் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அதுக்கு அடுத்தது வேற என்ன கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனாலிட்டிஸில் இனிஷியலுக்கு வந்து பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ் வந்து ஈக்குவல் 0 எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 0 வந்துட்டே இருக்கும். இதே எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1, அதாவது இனிஷியல் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இதே எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1க்கு குறைவாக வந்து வேல்யூ வரும். ஸோ அப்போ இதை வச்சு நம்மளுக்கு வந்து இந்த டேபிள் இதுக்கு அப்படி சொல்லி டிஃபரன்ஷியேஷன் பார்த்துக்கலாம். அடுத்தது எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்? பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ் வந்து பெரிய டேட்டா வந்து சுருக்கிக்கிறதுக்காகவும், எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்த மாதிரி தான் ஸ்கேல் வேரியபிள் ஸ்கேலு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அதை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். லிக்கட் ஸ்கேலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். நியூமரிக்கல் டேட்டா செட்டை வந்து குறைக்கிறதுக்காக பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸை நம்ம ரன் பண்ணுவோம். இந்த மாதிரி என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.
நம்மளுடைய டேட்டா செட் எல்லாமே நம்பர் வேல்யூவில் இருக்குது. இது வந்து இருக்கக்கூடியது எல்லாமே பிஹேவியரல் வேல்யூ அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட்னு சொல்ல வராங்க. இப்போது இந்த பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் வந்து ஒரு பேசிக் அனாலிசிஸ். அதுக்கு அடுத்தது என்ன வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சீக்வன்சிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ரா டேட்டா பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ், அதுக்கு அடுத்தது காம்பவுண்ட் ஸ்கோர், கிளஸ்டரிங் அனாலிசிஸ் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிசிஏ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வேல்யூ இருக்கும். அதாவது நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டிடெக்ஷன் ஃபேக்டர்ஸில் நம்ம ஃபேக்டர் இது பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்கோர் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவஸ் வேரியபிள்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபைனலாக கிளிக் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேரியபிள்ஸில் டேட்டா ஷீட்டில் வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகும். அப்போ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்கிட்ட நான் வந்து ரெக்ரெஷன் அப்படி சொல்லிட்டு ஃபேக்டர் ஸ்கோர் வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து இந்த டேட்டா ஷீட்டில் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த டேட்டா ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருக்கும். அப்போது கடைசியாக வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம் ஃபேக்டர் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஃபேக்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷீட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்கோர் வேல்யூ இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸோடைய ஸ்கோர் வேல்யூ ஒரே ஒரு காம்பனெண்ட் மட்டும் தான் கிளிக் ஆகிருக்கிறதுனால அதோடைய ஸ்கோர் வேல்யூ வந்திருக்கு. இந்த ஸ்கோர் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அடுத்தது வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து பண்ணோம். இதோட ஆப்ஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஏன்னா அதுவே ஒரு பெரிய இதை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த அனாலிசிஸ் என்ன கே மீன்ஸ் கிளஸ்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம அது அடுத்தது வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ நமக்கு ஃப்ளோர் சார்ட் பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக தெரியும். எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனலைசிஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனலைசிஸ் ரன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் வந்து வரும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிசிஏ பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸோட ஈக்குவேஷன் வந்து அதோட லைனே வந்து வேறு கிளஸ்டர் அனாலிசிஸ் வரும். அதுக்கு அடுத்தது டிஸ்கிரிமினன்ட் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் அப்படி சொல்லிட்டு நமக்கு வரும். இதுதான் வந்து இதோட மெயின் கான்செப்ட். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் இதை நம்ம கிளஸ்டர் அனாலிசிஸ் வந்து இதே சேம் டேட்டா செட்டை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தட்ஸ் ஆல்.